குட் மார்னிங் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா ரைஸ் எப்பவும் போல் அது ரெகுலராக இருக்கும். பாசிப்பருப்பு சாம்பாரும் கோவக்காய் காயும் பண்ணியிருந்தேன். கோவக்காய் ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் ஆயில் ஃப்ரை பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலாக ஆயில் ஃப்ரை பண்ணுறது நாட் ஹெல்தி. பட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். இல்லை டேஸ்ட்டாக வேணுன்னா ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆயில் ஃப்ரை பண்ணுனா. பாப்பாவுக்கு வச்சு கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் ஆயில் இடையில கால் வந்துருச்சு, அந்த டியூன் வந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பாவுக்கு வச்சு கொடுக்குறதுனால நான் ஆயில் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு 2 வாழைப்பழம். நான் பொதுவாக 2 ஸ்நாக்ஸ் அவளுக்கு கொடுப்பேன். ஒன்று மார்னிங் பிரேக்குக்கு, இன்னொன்று ஈவினிங் பஸ்ஸில் வரும்போது சாப்பிட்றதுக்கு. ஸோ மார்னிங் பிரேக்குக்கு ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸும், ஈவினிங்க்கு சும்மா ஏதாவது சிம்பிளாக பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி தான் நான் வைக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அன்ஹெல்த்தியாக போகாமல் பார்த்துக்கிறேன். பட் நம்ம ரொம்பவும் பார்க்க முடியாது இல்லையா? ஓகே. ஸோ காலையில் டிஃபனுக்கு ப்ரெட்டு பண்ணியிருந்தேன். ஏன்னா மாவு காலி ஆகிடுச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மாவு காலி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ப்ரெட் வாங்கிட்டு வர சொல்லி ப்ரெட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு ஜாம் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு ஜாம் சாப்பிட முடியாது, சுகர் ஜாஸ்தின்றதுனால நான் சாஸ் தொட்டு சாப்பிடுவேன். டொமேட்டோ கெச்சப் இருக்கும். அண்ட் சிவராத்திரி, எல்லோரும் சிவனை சேவிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை.